Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Maths Chapter 1 Exercise 1.1 பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே divisibility rules ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் ஹேஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43 எல்லாமே வந்துட்டு என்னது ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதாவது டேபிள்ஸில் போகாது, ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், அதுதான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சப்டிவிஷன் 1 என்னென்னு பார்க்கலாமா? என்ன கொஸ்டின்ட்டு? ஃபர்ஸ்ட் ஒன் 140. நம்ம ஜென்ரலாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்கன்னா எல்லாமே நம்ம என்னென்ன டேபிள்ஸில் போமோ எல்லாமே எடுத்து எழுதுவோம். ஆனால் இங்கே என்னென்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இது நார்மல் ஃபேக்டர்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்மால் நம்பர் தான் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 2 வச்சு 140 பார்த்துருக்கோம். 2 டேபிள்ஸில் போவோம். ஏன்னா வந்துட்டு ஈவன் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகேவா? 2 டேபிளில் 14 வந்து 7 டைம்ஸில் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான், அகெயின் 0. அதே 2 டேபிள்ஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ 2 3s are 6, ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ 10 ஆயிரும். 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 35 இருக்கிறதுனால என்ன டேரெக்டாக பண்ணலாம்? 5 டேபிள்ஸ்லேயே போகலாம். 7 5s are 35. ஸோ 7 வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர்னால லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 7 times 1 7. அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ லாஸ்ட்டாக ரிமைண்டர் 1 வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 140 என்ன இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 × 2 × 5 × 7. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னா 2 ஸ்கொயர் 5 × 7 எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 156. ஸோ இதுக்கு தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லியிருக்கேன், ஒன்லி வித் ப்ரைம் நம்பர்ஸ் தான் வச்சு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே வந்துட்டு சின்ன நம்பர்ஸில் இருந்தால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். 6 வந்து ஈவன் நம்பர்னால நம்ம 2 டேபிள்ஸ்லேயே போவோம். 2 தான் இருக்கிறதுலே சின்ன ப்ரைம் நம்பர். ஸோ அதை வச்சு தான் டிவைட் பண்ணணும். 1 வந்து போகாது. ஸோ 2 டிஜிட் சேர்த்து எடுத்துக்கணும். 7 டைம்ஸில் 14 வருமா? அந்த 1 பக்கத்தில் போட்டோன்னா 16 ஆகும். 2 8s are 16. ஸோ அகெயின் ஈவன் நம்பர்னால 2 டேபிள்ஸ்லேயே போகும். ஸோ 2 3s are 6, ரிமைனிங் 1 வந்துட்டு அங்கே 8ஓட சேர்த்துனா 18 ஆயிரும். ஸோ 2 9s are 18. ரெண்டாக இருக்கனால இது வந்து 2 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ட்ரை பண்ணும். டிவிசிபிலிட்டி ரூல்ஸும் செக் பண்ணுங்கள். டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். 3 + 9 வந்து என்னது 12. 12 வந்து 3 டேபிளில் போச்சுன்னா இதுவும் கண்டிப்பாக போகும். நெக்ஸ்ட்டு 3 1s are 3, 3 3s are 9. ஸோ சால்வ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு 13 வந்து ப்ரைம் நம்பர், இதுக்கு மேலே சால்வ் ஆகாது. ஸோ 1 போட்டு 13 1s are 13. 1 வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது? 2 × 2 × 3 × 13. ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கனால ஸோ 2 ஸ்கொயர் × 3 × 13. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போமா? 3825. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே தெரியுது, எண்டிங் வித் 5. எதர் 3 டேபிளில் இருக்கணும் ஆர் 5 டேபிளில் வரணும். ஓகேவா? ஏன்னா 3 டேபிளையும் 15 வரும் பார்த்தீங்கன்னா. 3 5s are 15, 5 3s are 15. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் நம்பருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுவும் வந்துட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 3 டேபிளில் என்ன பண்ணணும்? டிஜிட்ஸ் ஆட் பண்ணி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு போதான்ட்டு 3 + 8 வந்து என்னது 11, 11 + 2 வந்து என்னது 13, 13 + 5 18. ஸோ 18னா 3 டேபிளில் போகும். அப்போது இந்த நம்பரும் 3 டேபிளில் கண்டிப்பாக போகும். அப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர் வச்சு 3 டேபிள் வச்சு ட்ரை பண்ணணும். 3 1s are 3, 3 2s are 6. ஏன்னா 8 போகாது, 3 2s are 6. ரிமைண்டர் 2 வந்து அங்கே போட்டுக்கோங்க, 22 ஆயிரும். 3 7s are 21. ரிமைண்டர் 1 அங்கே இருக்கா, 15 ஆயிடுது. 3 5s are 15. அகெயின் 3 டேபிளை செக் பண்ணணும். 1 2 7 5. 1 2 1 + 2 வந்து என்னது 10 15. ஓகே. ஸோ 10 + 5 15. 15/3. 15 வந்து 3 டேபிளில் போகிறதுனால கண்டிப்பாக இதுவும் 3 டேபிளில் போகும். ஸோ 3 4s are 12. ஃபஸ்ட் டிஜிட் போகாது. ஸோ சேர்த்து எடுத்துக்கணும். 3 4s are 12, 3 2s are 6, ரிமைனிங் 1 வரும். 3 5s are 15. நெக்ஸ்ட்டு அகெயின் இதுவும் செக் பண்ணணும். ஸோ 4 + 2 6, 6 + 5 11. 11 வந்து 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு 5ல் எண்ட் ஆகிறது 5 டேபிள்ஸ் தான். அதனால் என்ன பண்ணணும்? 5 8s are 40. 5 8s are 40. இது ரிமைனிங் 2 வருமா? ஸோ 2 5 25 ஆயிரும். ஸோ 5 5s are 25. முடிச்சிருச்சா? நெக்ஸ்ட் அகெயின் செக் பண்ணும். 3 டேபிள்ஸ் எல்லாம் போகுதா அப்படின்ட்டு. ஸோ 8 + 5 13 போகாது 3 டேபிளில். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 5க்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். 5 1s are 5. நெக்ஸ்ட் அகெயின் 3 ரிமைனிங் 35 ஆயிரும். 7 5s are 35. ஸோ வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 17 வந்து என்னது? ப்ரைம் நம்பர். எந்த டேபிள்ஸ்லையும் போகாது. 1 டேபிள் அண்ட் 17 டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ்னால என்னது? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். 1 டேபிள் அண்ட் 17 டேபிளில் மட்டும் தான் போகுது. நெக்ஸ்ட்டு அதோட எடுத்து ரிமைண்டர் என்னது? 17 1s are 17 எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும். என்னது? the prime factors of 3825 எழுதிட்டு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்?
3 into 3 into 5 into 5 into 17. ஓகேவா? ஸோ 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கனால 3 ஸ்கொயர், தென் அகைன் 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கனால 5 ஸ்கொயர், 5 into 5 5 ஸ்கொயரில். ஸோ நெக்ஸ்ட்டு 17. இதான் உங்களோட ஆன்சர். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு நீட்டாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5005. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? 5005 எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸில் போகாது, ஏன்னா ஈவன் நம்பர் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து 3 or 5 டேபிள்ஸில் தான் போகும். என்ன பண்ணுங்கள், 5 + 5 என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், 10 வருதா? அதனால் 3 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் தான் போயிருக்கு. 1 டைம் 5 1s are 5 0 0, தென் அகைன் 5 1s are 5. ஸோ 1001 வருது. எந்த டேபிளில் போகலாம்? ஏன்னா எண்டிங் வித் 1 வந்து என்னென்ன டேபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணுங்கள், வராது. ஏன்னா 1 + 1 2 தான் வருது, கண்டிப்பாக போகாது. தென் 7 டேபிள்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 1s are 7, மீதி 3 ரிமைனிங் வருதா? ஸோ 30 ஆயிருமா? ஸோ 7 4s are 28, ரிமைனிங் வந்து 2 வருது. 7 3s are 21. 7 டேபிள்லேயே போயாச்சு. வெரி குட். நெக்ஸ்ட் என்ன டேபிளில் போவோம்? 143. அகெயின் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா 3 எண்டிங்காக இருக்குது. அப்போ என்ன 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள்ஸில் போகாது. நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணுங்கள். 1 + 4 + 3 4 + 4 வந்து 7 8 ஆயிடுது. அப்போ போகாது. நெக்ஸ்ட்டு என்ன டேபிள்ஸ்லலாம் வந்துட்டு 3ல் எண்ட் ஆகும்னு பார்க்கணும். 9 வந்து வராது ப்ரைம் நம்பரில். ஸோ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி பண்ணணுன்றதுக்காக தான் போட்டு காமிச்சேன். பட் 9 வந்து வராது. அதுவும் வந்து 3 டேபிள்ஸ் மாதிரி தான். டிஜிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 9 டேபிளில் போச்சுன்னா அது வந்து 9 டேபிளில் சால்வ் ஆகும்னு அர்த்தம் அந்த நம்பர். நெக்ஸ்ட் 11 டேபிளில் செக் பண்ணுங்கள். ஆட் ஆட் டிஜிட், ஆட் ஈவன் டிஜிட், ஆட் டிஜிட் ஈவன் டிஜிட் ஆட் பண்ணி பாருங்கள். வந்த ஆன்சரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 1 + 3 ஆட் பண்ணிக்கோங்க. 4 வருதா? 4 - 4 0. டிவிசிபிலிட்டி பை 11 ரூல் பார்த்தீங்கன்னா எதர் 0 ஆர் டிவிசிபிள் பை 11 வந்துச்சுனாலே கண்டிப்பாக அந்த டேபிள்ஸ் போகும். ஸோ 11 1s are 11, அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 வருது, 33 ஆயிடுதா? அதுக்கப்புறம் என்னது, 11 3s are 33. ஸோ லாஸ்ட் என்ன ஆச்சு, ப்ரைம் நம்பர் வந்திருக்கு. நமக்கு ப்ரைம் நம்பருக்கு 13 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஸோ 13 1s are 13, ஏன்னா 1 டைம் தான் போகும். ஃபைனலாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5005 எடுத்து எழுதணும். 5 into 7 into 11 into 13. பார்க்க பெரிய நம்பராக இருக்கேன்ட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நம்ம டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, சொல்லட்டா? 9 வந்து எண்ட் ஆகிறது என்னென்ன டேபிள்ஸ்லாம் போகும்? 3 3s are 9, அதில் எண்ட் ஆகுமா? அதுக்கப்புறம் 7 7s are 49, ஸோ அதுலேயும் எண்ட் ஆகும். அப்போ 3ல் எண்ட் ஆகிற என்னென்ன டேபிள்ஸ் இதிலலாம் வரும்? 3 13 23 அது மேலே போகுமா? அதே மாதிரி 7 டேபிள்ஸில் எண்ட் ஆகும். 7 7s are 49. ஸோ 7ல் எண்ட் ஆகிறதுல சான்சஸ் இருக்குது. ஸோ 7 7s are 49, 17, அதுக்கப்புறம் வந்துட்டு 27 டைம்ஸ். ஸோ 27 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாதுனால அது நம்ம எடுத்துக்க முடியாது. 37 எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன டிவிசிபிலிட்டியில் ஆகும்? 2 டேபிள்ஸில் போகாது, 3 டேபிளில் போகாது, 5ல் போகாது, 7ல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3ல் போனால் நெக்ஸ்ட்டு 7 செக் பண்ணி பாருங்கள். இது 7 டேபிளே போக வாய்ப்பில்லை, ஏன்னா 7 1s are 7, நெக்ஸ்ட்டு 42 இருக்கா? 6 7s are 42, அதுக்கப்புறம் 9ல் வெறும் ஒரு சிம்பிள் 9 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பில்லை. அப்புறம் 11 டேபிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட் டிஜிட்ஸ் ஈவன் டிஜிட்ஸ் எடுத்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போவும் போகலையா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 13 டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 13 டேபிளையும் 3 எண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் 9ல் எண்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. 13 3s are அதில் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுலேயும் ஸ்கிப் பண்ணியிருப்பாருங்க, அதையும் போகலையா? ஸோ நெக்ஸ்ட்டு 17 டேபிள்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 17ல் எத்தனை டைம்ஸில் போகுது? 7 3s are 51 போகுதா? நெக்ஸ்ட்டு போகாது. அப்போ 17 4s are என்னது? 68. ஸோ 68 போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணி வர நம்பரை இங்கே பக்கத்தில் போடுங்க. என்ன வருது? 74ல் 68 போச்சுன்னா 6 வருதா? 62 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை டைம்ஸில் போகுது? 17 3s are 51 போட்டுக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 11 கிடைக்குது. ஸோ 119. ஸோ 119 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு செக் பண்ணுங்கள் 17 டேபிளில். ஏன்னா 9 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 7 7s are 49ன்றனால டேரெக்டாக நம்ம 7ல் ட்ரை பண்ணிடலாம். 7 7s are 49னா 4 7 7 8 9 10 11. ஸோ கண்டிப்பாக எத்தனை டைம்ஸில் போகுது? 17 டேபிளில் தான் போகுது. 437. சின்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 7ல் எண்ட் ஆகிறது எல்லாம் எண்ட் ஆகும். 3 9s are 27, கரெக்டாக? அப்போ 3 9 அதில் எண்ட் ஆகிறது தான். ஒரு 13 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம், 7 19 23 இது மாதிரி இருக்கலாம். 17 டேபிளில் 7ல் எண்ட் ஆகுது. ஸோ 19 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 19ல் ட்ரை பண்ணி பார்த்தா 23 டைம்ஸில் உங்களுக்கு அது 437 கிடைக்குது. ஸோ 23யும் ப்ரைம் நம்பர்னால டேரெக்டாக நம்ம 1 போட்டு முடிச்சிடலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக எண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7 4 2 9 என்னது? 17 19 and 23.
இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ணணும்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ்க்கான டேபிள்ஸை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பறிச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆர்டி சர்மா சொல்யூஷன்ஸ் புக்லேருந்து இந்த 3 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலில் 1 by 1 வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.